என்ன பாத்தியா? யார் இருந்தாலும் சரி என் ஒரு கண்ணு வைக்க போக மாட்டேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த சாங்கு, லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட், அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தேவையான அந்த இமேஜஸோட எஃபெக்டை நானே இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை மட்டும் இல்லாமல் இதை விட இன்னும் ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாகவே காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டா ஃபாண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருதா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்ட்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் ஃபாண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டே போனால் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 336 பேஜஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜை சும்மா ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் பிடிச்சிருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2வது இருக்க ஃபாண்ட் எனக்கு ஓகே அப்படின்னா இதுக்கு நேரையே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுமே இந்த ஓப்பன் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே 2வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கேட்குதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வந்து ஃபைல் மேனேஜரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுவும் நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணேன், நான் புதுசாகவே ஒரு ஃபோல்டரை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த அலைட் மோஷன் ஃபாண்டுன்னே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நியூ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ணி, அதாவது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நியூன்னு டைப் பண்ணி இந்த ஓகே கொடுத்தா அது வந்து ஃபோல்டரை க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த நியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே இருக்க இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் நமக்கு அதை போய் ஆப்பில் இன்புட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இதை ஓப்பன் பண்ணால் அதில் இந்த ஃபாண்ட் இருக்கும். இதை எப்படி இப்போ ஆப்புக்குள்ளே கொண்டுட்டு போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எடிட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்டு, சைஸு, கலர் இருக்கா, இல்லை இந்த ஃபாண்டு பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்க டச் பண்ணி இந்த கீழே இருக்க வியூ ஆல் த ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணணும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே காட்டுதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும், உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் ஒரு ஃபோல்டரை ஒன்று க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ நான் இதில் வச்சுருந்தேன் அலைட் மோஷன் நியூ ஃபாண்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே இதில் ஒரு நியூ அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்குள்ளே தான் அந்த ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்டை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இது மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு இன்புட் ஆயிடும். ஸோ இந்த இதில் இன்புட் ஆனது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இன்புட் ஆனது. இதை நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டே போனேன்னா லாஸ்ட்டில் தான் நமக்கு இன்புட் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம இன்புட் பண்ணது எல்லாமே நமக்கு லாஸ்ட்டில் தான் இன்புட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபாண்ட் வந்து இன்புட் ஆகிருக்கு பார்த்தா லாஸ்ட்டில் அந்த ஃபாண்டு மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்டெப்பில் ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டீங்களா. இதே மாதிரியே மீது இருக்க எல்லாத்துலேயுமே ஃபாண்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே எப்படி நாம உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான். ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் இதில் சேஞ்ச் ஆச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரியே மூவ் பண்ணி 2வது இருக்குது கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இதே மாதிரி அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன், அதிலே நீங்கள் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒரு குரூப்பு, அதே மாதிரி வீடியோட லாஸ்ட்டில் ஒரு குரூப்பு. ஸோ இந்த 2 குரூப்பில் நான் இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்பில் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் மீதி இருக்க அந்த லாஸ்ட் இருக்க குரூப்லையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே ஸ்டெப்பு தான். இப்போ ஃபஸ்ட் இருக்க இந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் அப்படின்ற டச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒரு 6 லேயர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 6 லேயர்லையுமே நம்ம ஒரே இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும். அதுவும் ஒன்றா போய் ஆட் பண்ணலாம் தேவையில்லை, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வரும். இந்த பேக்ரவுண்டோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு
இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுமே இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கையாலே இழுத்து செட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு கரெக்டாக போயிட்டு இந்த 2வது இருக்க கொடுத்து பீட் மார்க் அளவு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி பாதியாக வந்து நம்மளோட இமேஜ் அந்த ஃப்ரேம்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இமேஜ் இருக்குது பதிலாக அதை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்து இந்த இமேஜை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இனி மீதி இருக்க எல்லாத்துலேயுமே இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த 2வது இருக்க டச் பண்ணி எடிட்டிய குரூப் லேயரோட ஸ்டார்டிங்கு இப்போ நம்ம காப்பி பண்ணதை அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ 2ல் ஆட் ஆச்சா. ஸோ அடுத்து 3வது எடிட்டிய குரூப் டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க அந்த 6 லேயருமே ஜஸ்ட் டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த பேஸ்ட் லேயர் கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த லேயருமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி கீழே கொண்டுட்டு வந்தால் மட்டுமே போதும். இமேஜ் நீங்கள் மூவ் கூட பண்ணிடுறாங்க. ஏன்டா ஒரு இதுலேயும் வேறு மாதிரி மூவ் ஆகி நமக்கு அந்த எஃபெக்டே நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணாமல் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் இருக்க டச் பண்ணி எடிட்டிய குரூப் டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக இருந்தால் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணியாச்சா. இதுக்கு எடுத்து அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா இந்த இமேஜ்லாம் கட் ஆகிற எஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதுக்கடுத்து இந்த குரூப்லேயே அதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற வேறு இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு எடுத்து உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்